அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் 2வது இயல் உரைநடை பகுதி ஒரு செய்யுள். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது முல்லைப்பாட்டு என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றாகிய 10 பாட்டு நூல்கள். இந்த 10 பாட்டு நூல்குள்ளே முல்லைப்பாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் உள்ள கற்பவை கற்றபின் வினாவை பார்ப்போம். இதில் 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. முதல் வினா, முல்லைப்பாட்டின் காட்சியிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழலை உணர முடிகிறதா? உங்களின் கருத்துக்களை பதிவு செய்க. கருத்து: சங்ககால மக்களின் வாழ்வியல் சூழலை முல்லைப்பாட்டு பாடல் மூலம் அறிய முடிகிறது. அது காட்சி வகையாக கொடுத்துருக்கு. காட்சி 1, காட்சி 2ன்னு சொல்லி. நெல்லும் பூவும். அக்காலத்தில் மக்கள் வாழ்ந்த ஊர் மிகுந்த காவலை உடையதாக இருந்தது. அங்கு பெண்கள் நுழைவது கடினம். ஆனாலும் முதிய பெண்கள் மலர்ந்த முல்லைப்பூக்களையும் முல்லை மொட்டுக்களையும் நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் தெய்வத்தின் முன் தூவினர். பின்னர் இறைவரம் வேண்டி நின்றனர். தெய்வத்தை வழிபடும் பெண்கள் நெல்லையும் பூவையும் தூவி வணங்கும் வழக்கம் சங்ககாலத்தில் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். முல்லைப்பாட்டு பகுதியில் முதல் வினாவை புல்லருக்கு. அடுத்தது 2வது காட்சி புல்லருக்கும் இடையர். அக்காலத்தில் இடையர்கள் ஆடு மாடுகளுக்கான புல்லருக்கும் நிலை இருந்தது தெரிய வருகிறது. பசியால் வாடிக்கொண்டிருந்த இளம் கண்டிடம் இடைமகள் ஒருத்தி, வருந்தாதே, நின் இடையர் புல்லறுத்து உணவு படைக்க வருகுவர் என்பதன் மூலம் வளைந்த கத்தியையுடைய கம்பை கொண்டு இடையர் புல்லறுக்க செல்லும் பழக்கம் வாழ்க்கை முறையாக இருத்தலை புலனாகிறது. அடுத்தது திரைப்பொருள். காட்சி 3. பண்டை காலத்தில் தலைவன் போருக்கு செல்லும் முறை இருந்துள்ளது. போருக்கு சென்ற தலைவன் வெற்றி பெற்று திரைப்பொருள்களோடு வருவான் என்ற வாழ்வியல் முறையும் பழக்கத்தில் இருந்ததை உணர முடிகிறது. அடுத்தது 4. காட்சி 4. ஆற்றுப்படுத்தல். மனத்தடுமாற்றம் கொள்ளும் தலைவியை ஆற்றுப்படுத்தும் முதுபெண்டிர் இருந்தனர். இவற்றால் பண்டை காலத்தில் மக்கள் இயற்கையோடு வாழ்ந்தனர் என்பதும் தெய்வ வழிபாடும் உயிர்களுக்கு உதவும் குணமும் ஆற்றுப்படுத்தும் நல்ல உள்ளமும் கொண்டு விளங்கினர் என்பதை உணர முடிகின்றது. அடுத்தது 2வது வினா, குறிப்புகளை கொண்டு ஆர்வமூட்டும் வகையில் கதை நிகழ்வுகளை எழுதுக. குறிப்பை பாருங்கள். அமைதி, வனம், மனதை தொட்டது, கொஞ்சம் அச்சம் ஆனால் பிடித்திருந்தது. இரவில் வீட்டில் அமைதியை விட வனத்தின் அமைதி புதுமை. கால்கள் தரையில், இலைகளின் சலசலப்பு, பறவைகள் மரங்களின் மேல் சிறகடிப்பு, அருகில் திரும்பியவுடன் திடீரென ஆரவார ஓசை, தண்ணீர் ஓட்டம், அழகான ஆறு, உருண்ட சிறு கூழாங்கற்கள், இயற்கையின் கண்காட்சி. இதனுடைய தொடர்ச்சி இயற்கையின் கண்காட்சி என்ற தலைப்பில் இருக்கின்ற பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.